கவனித்துக்கொள். 41வது MCQ. சரிடா? சோ இந்த கேள்விகள்லயே நீங்க ஸ்டேட்மெண்ட் கேள்வியை செய்யறதுன்றது நமக்கு மிக மிக ஈஸியா இருக்க வேணும். சோ ஸ்டேட்மெண்ட் கேள்விதான் இந்த MCQ நீ கேள்வி செய்யறதுக்கான டைமை டிசைட் பண்ணு. சரியா? சோ ஸ்டேட்மெண்ட் கேள்விக்கு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக அளவு பிராக்டிஸ் பண்றியோ தியரியும் கிளியர் ஆகிக்கொண்டு வரும். சரிடா? ரெண்டாவது பிரச்சனை என்னடா, இந்த டைமிங் இருக்குதானடா. டைமிங்கும் MCQ டைம் பிழைக்காம இருக்கிறதுக்கு ரீசன் தான். இந்த கல்குலேஷன்கள் நீ போய் டைம் உனக்கு சிலவள தேவைப்படும். அதுக்கும் ஐடியா வச்சுக்கொண்டு தட்டலாம். சரியா? கல்குலேஷனுக்கும் சில ஐடியாவில் வச்சுக்கொண்டு தட்டலாம். சிலது செய்துதான் பார்த்து போடணும் என்ற கல்குலேஷன் இருக்கு தானடா. அதுக்கு உனக்கு ஒரு MCQக்கு 2.5 நிமிஷம் தான். ஆனால் கல்குலேஷன் அப்படியான கேள்விகள் வரைக்கும் 2.5 நிமிஷத்துல நீ செய்யலாம். கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் தானே. ஸோ அந்த கூட டைமை மேனேஜ் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் கேள்வி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். கேட்கலாம், அந்த கேள்விக்கு என்ன இந்த கேள்வி ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்னடா இதுக்குள்ள நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டைமை ரெடியூஸ் பண்றியோ 2.5 நிமிஷம் MCQவை நமக்கு வடிவா இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்வி நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன் என்றால் ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தேவை. டக் டக்குன்னு ஆன்சரை போடலாம்டா. சரியா? சோ டக் டக்குன்னு ஆன்சரை போட்டுட்டு இன்னத்துக்கு வரலாம் இங்கிற டைமை கொண்டு நீ கல்குலேஷன் பாட்டுக்குள்ளே அல்லது பிசிக்கல் பாட்டுக்குள்ளே கொண்டு அப்ளை பண்ண சொல்றது விளங்குதா? சோ ஸ்டேட்மெண்ட் கேள்வி என்னது மிக மிக இம்பார்ட்டன்ட். ரைட்? விளங்குதா? சோ 41ல இருந்து 50 கேள்வியை பாஸ் பேப்பர்ல இருக்கிற சகல கேள்வியையும் பிராக்டிஸ் பண்ண. சரியா? நான் செய்யக்கூடிய அவ்வளவு கேள்வியையும் பிராக்டிஸ் பண்ண என்றால் அதே மாதிரி ஒரு சாயல்ல தான் அடுத்த கேள்வி வரும். சரியா? சோ அதுக்குள்ள உன்னால என்ன செய்யலாம்டா, பெருமளவு டைமை மிச்சப்படுத்தலாம். சரியா? ஸ்டேட்மெண்ட் கேள்வி செய்ய 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 எனக்கு தியரியும் கிளியர் ஆகும். சரியா? சோ படிக்கிற இந்த பேப்பருக்குள்ளால தியரியை ஞாபகம் வச்சுக்கிற டெக்னிக் இருக்குதானே, இந்த டெக்னிக் இது மிக மிக இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். இப்ப சாம்பிளுக்கு இந்த கேள்வி பார். அடே, ஒரு செறிந்த HCl கரைசலுடன் MnO2 சேர்க்கும் போது குளோரின் வாயு வெளிவருகிறது. சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க என்றால், தம்பி முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்னடா சொல்றாங்க என்றால், அடே செறிந்த HCl சரிடா, கன்சன்ட்ரேட்டட் HCl தம்பி MnO2 கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கல உனக்கு குளோரின் கேஸ் ரிலீஸ் ஆகுதாம் என்று உனக்கு சொல்ற. சரியா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையாண்டு பாக்குறதுக்கு முதல் இந்த ரியாக்ஷன் என்ன ஊடகத்துல நடக்குது? செறிந்த HCl என்னடா, அமில ஊடகம். சோ அசிடிக் மீடியத்துல MnO2 தம்பி தான் எப்படிடா ரெடியூஸ் ஆக ரை பண்ணு Mn2+. சரியா? இங்க இருக்கிற Cl- அதாவது H+ Cl- இருந்தால் இந்த Cl- -1ல இருந்து 0க்கு ஆக்சிடைஸ் ஆகியிருக்கும். MnO2ல என்ன மாறிடா +4 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தது எங்கடா +2 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகியிருக்கும், தாழ்த்தப்பட்டிருக்கு. சோ குளோரின் சயோன்ல இருந்து 0க்கு ஒட்சியேற்றப்பட்டிருக்கும். MnO2 +4ல இருந்து கொண்டு +2க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. சரியா தம்பி? இப்ப நீ முடிவுக்கு வரலாம் என்ன மாதிரி என்ன சொல்ல சொன்னால், ஒரு செறிந்த HCl கரைசலுடன் MnO2 சேர்க்கும் போது குளோரின் வாயு வெளிவருகிறது. சரியா பிள்ளையாடா? சரி. சரியா? சரி. காரணம் என்ன? இந்த குளோரின் என்ன செய்யுதுடா, தான் ஒட்சியேற்றப்படுறதால -1ல இருந்து 0க்கு ஆக்சிடைஸ் ஆகிறதால ஒட்சியேற்றப்படுறதால MnO2 தாழ்த்தும். அப்ப இந்த இதுல இருக்கிற HCl என்றது என்னவாக இருக்கும்? ஒரு தாழ்த்தும் கருவியாக இருந்திருக்கு. அப்படிதானடா, ரெடியூசிங் ஏஜென்டாக இருந்திருக்கு. இல்லை என்றால் MnO2 என்றது என்னடா, ஒட்சியேற்றும் கருவியாக இருந்திருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் சரி ஆன்சர் என்னடா ஒன்றாக இருந்திருக்கும். சரியா? என்னடா சொல்லப்படுது? HCl ஆனது ஒரு ஒட்சியேட்டியாக தாக்கலாம் என்று சொல்றான். அடே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லி போட்டான் என்றால், ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லி போட்டான் என்றால், HCl என்றது ஒரு ஒட்சியேட்டியாக தாக்கலாம், அதாவது ஒட்சியேற்றும் கருவியாக தாக்கலாம்னு சொல்றான். இது சரியா இல்லையா? HCl என்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்டா இல்லையா? அது சரியடா தம்பி. HClக்கும் மெக்னீசியத்துக்குமான ரியாக்ஷன்ல என்னடா வந்திருக்கு? என்னடா வந்திருக்கு? MgCl2வும் தம்பி H2 வந்திருக்கும். இங்க என்னடா நடக்குது? HCl இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு தானடா, +1ல இருந்து 0க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு, தாழ்த்தப்பட்டிருக்கு. மெக்னீசியம் 0ல இருந்து கொண்டு +2க்கு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. சோ HCl என்றது ஒரு ஒட்சியேட்டியாக தாக்க முடியலாமா இல்லையா? ஆக்சிடைசிங் ஏஜென்டா இல்லையா? எஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரியடா. ஆனால் விட என்ன சொல்லுவாங்க? சரி ஆன்சர் 2. காரணம் என்னென்றால் இங்க என்னடா பிரச்சனை வரும்? இந்த ரியாக்ஷன்ல HCl என்றது என்ன,
ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட், தாழ்த்தும் கருவி. சரியா? ஆனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னடா சொல்றான்? HCl ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படலாமா? அடே, இந்த தாக்கத்துல ஒட்சியேற்றும் கருவின்னு சொல்றானா? இல்ல. ஜென்ரலா இது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தாக்க முடியலாம்டா. சரி, நீ என்ன மைண்ட் என்ன யோசிக்கும் சொல்லு பாப்போம். முதலாவதா இதை வாசிச்சது, ரெண்டாவதா இந்த HCl ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படலாம் என்று சொன்ன பிள்ளை என்று போடும். ஏன் அப்படி போடும் என்று மைண்ட்? இந்த மைண்ட்ல எதடா ஞாபகம் நிற்கும்? இதுதானே ஞாபகம் நிற்கும். சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க இந்த மைண்ட்ல நீயா எடுத்துக்கொள்ளுவ. என்னென்ன எடுத்துக்கொள்ளுவ? MnO2ஓட இவர் என்னடா ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படையில தானே என்று போட்டு பிள்ளை என்று போட்டுருவேன். சரியா? ஆனால் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் உனக்கு அதான் சொல்லப்படுது, இல்லை, HCl ஆனது ஒரு ஒட்சியேற்றியாக தாக்கலாம். இரண்டாவது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட். இந்த தாக்கத்தை பத்தி எல்லாம் அங்க கதைக்கையில் என்றபடியால் என்னடா இது ஒட்சியேற்றியாக தாக்க முடியலாமா இல்லையா? HCl வேற ஒரு ரியாக்ஷன்ல தாக்கம் புரியலாம். ஆகவே சரி ஆன்சர் சொல்றது விளங்குதா?